நமக. ஓம் சிவமக வாலசித்தர் தேவாய நமக. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்தை திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா கோமாத பூஜை நடக்கும்போது ஐயா உள்ள பூஜை பண்ணும்போது விஸ்வரூப காட்சி பார்த்தேன். விஸ்வரூப காட்சி விஷ்ணு பரமாத்மா. அதுல எப்படின்னா மகாபாரதத்துல இவர் இருக்காருல்ல அர்ஜுன பரமாத்மா கீழே உட்காந்து கேட்கும்போது அந்த காட்சி பார்த்தேன். அதுல ஆசனுடைய ஒரு உருவம் தெரிஞ்சியா. இதே மாதிரி ஒல்லியா இருக்காங்க, நீ வளர்த்தியா இருக்காங்க, கொண்டை போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வெண் சாவில் போட்டிருக்காங்கய்யா. அந்த அவதாரத்துல பல அவதாரம் தெரிஞ்சியா. அதுல ஆசனோட அவதாரம் தெரிஞ்சியா. நான் ஆசனை பகிர்ந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அது மாதிரி நேத்து பார்த்தேன். அது நீங்க கோவில்பட்டியில் அந்த ஐயப்பன் தரிசனத்துல அழைக்கும் போது அகத்திரையை அழைக்கும் போது அங்கே ஐயப்ப சாமி இருக்காங்க, முன்னாடி புலி உட்காந்து இருக்குது. ஆசாரி இருக்கிற இடத்துல அகத்திய மாமுனி வந்த தோற்றத்துல உங்க இரு உருவத்தையுமே அங்கே பார்க்க முடியலையா, எங்கே போச்சு தெரியலையா. அதே நான் தத்துருவம் பார்த்தேன், மூடா காட்சியை பார்த்தேன், தியானத்திலையும் பார்த்தேன். ரெண்டையும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். ஆசானுக்கு அகத்திய மாமுனி சமர்ப்பணம் பண்றேன். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அருள் பெரு மகா வைகுண்ட ஏகதசி பெருநாள் என்னும் அற்புத திருநாளில் நடந்த பூஜை, நடந்தேறிய பூஜை கலியுகத்தில் மானிடர்கள் உருவாக்கி ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு இறை பீடத்திற்கு நடந்த பூஜை என்று கலியுகத்தில் இருப்போர்கள் அதனை காண்பார்கள். தர்ம யுகம் அதில் அமர்ந்திருந்து இது பெருமகா திரு கைலாய வைகுண்ட சபை, இங்கு அமர்ந்திருப்பது கிரிய நிலை கொண்ட சொரூபங்கள் அல்ல, அத்துணையும் இறை சித்தனை தாங்கி நிற்கின்ற அற்புத வடிவங்கள். ஒவ்வொன்றிற்கும் அபிடேகம் நிகழ்கின்ற பொழுது அது இறை சித்தனுக்கு, சிவமகா வாழை சித்தனுக்கு இடுகின்ற அபிடேகங்கள் என்கின்ற பொழுது அதனை காண்கின்ற சீடர்களின் கண்களுக்கு ஒவ்வொரு அபிடேக நிகழ்வுகளும் நிகழ்த்துவதும் அவன்தான், நிகழ்த்த பெறுவதும் அவன்தான் என்று ஆசி கூறுகின்றோம். நிலைதான் நடந்தேறி கொண்டிருக்கின்றது சிவசபையில். அற்புதமாய் நடைபெறுகின்ற அபிடேகங்கள் கோமாதா பூஜைகளை நடத்துவதும் இறை, நடத்த பெறுவதும் இறை என்று கூறுகின்றோம். நீர் உரைத்தாய், அத்தகைய தலத்தில் கோவில் மாநகரில் சபரிமலை சாஸ்தாவை அழைக்கின்ற பொழுது தாங்கள் இருவரும் அங்கு இல்லை என்று. உண்மை, நாங்கள் இருவரும் அங்கு இல்லை. அமர்ந்திருந்தது அனைத்தும் சிவ தர்பாரில் இறைகணங்களே என்று கூறுகின்றோம். சிவ தர்பார் நடந்து கொண்டிருக்கின்றது, திரு கைலாய தர்பார் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மானிடர்களுக்கு அங்கு என்ன வேலை என்று அகத்தியன் அமர்ந்திருந்து உரையாடியவர்களும் இறை, முன் அமர்ந்திருந்த ஒவ்வொரு சீடர்களும் ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற சரணாகதி கொண்ட சீடர்கள் உருவங்கள் எல்லாம் தேவர்களும் சித்தர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சிவதேவ கணங்களும் தான் அமர்ந்திருந்தன என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். அத்தலமாக மாற்றம் பெற்ற பின்புதான் அகத்தியன் சபரிமலை சாஸ்தாவை அழைப்பதற்கு அனுமதி வழங்கினோம் என்று கூறுகின்றோம். சரணாகதியின் தத்துவம் எந்த அளவிற்கு, எத்தகைய அளவிற்கு கூடத்தில் இருக்கின்றதோ அத்தகைய நிலைதனை எமக்கு கூறிய பின்புதான் அகத்தியன் அத்தகைய சாஸ்தாவை அழைப்பதற்கு அனுமதி வழங்கினோம் என்பதை உரைக்கின்றோம் தற்பொழுது சித்தனே. அவ்வாறுதான் அத்துணை ஆற்றல் கொண்டு வந்த சபரிமலை சாஸ்தாவும் ஆற்றல் கொண்டு உரையாடிய பொழுது உரையாடியது சாஸ்தா மட்டுமல்ல, அத்துணை அவனை சுற்றி இருக்கின்ற இறை கணங்கள், அத்துணை கணங்களும் உரையாடின என்று கூறுகின்றோம். அந்நிலை பெற்ற சபை தலம், அங்கே நீர் கண்ட காட்சி, இங்கு நீர் கண்ட விஸ்வரூப தோற்றம், அற்புத சத்திய நாராயண சிவ அர்த்தநாரீஸ்வர கோலமாக கண்ட நிலை என்பது சபையில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஏகாதசி பெருநன்னாளிலும் இனிவரும் காலங்கள் எல்லாம் அத்தகைய நிலை கொண்ட இருவரும் உருவங்களாகவே காட்சி தரும் என்று அகத்தியன் கொடுத்த வரம் இன்னும் மென்மேலும் உயர்த்தப்பட்டு நிற்கின்றது என்று ஆசி கூறி அமர்கின்றோம். சபைக்கு நன்றியா, வாய்ப்பளித்தமைக்கு கோடி நன்றிகள் இருவருக்கும். ஓம் அகதீசா.